வணக்கம் கோவை மக்களே, வெல்கம் டு கிரீன் ஹோம்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடானது ஒண்டிப்புதூர் லொக்கேஷனில் நார்த் ஃபேசிங் சைட்டில் நார்த் ஃபேசிங்லேயே தலைவாசல் கொண்டது. சைட்டும் நார்த்து, வடக்கு, பில்டிங்கும் வடக்கு. இந்த வீட்டோட ஸ்பெஷல் ஸ்பேசியஸான கார் பார்க்கிங், ஹால் 16க்கு 16, 3 பெட்ரூமில் 2 பெட்ரூம் 16க்கு 16, கிங் சைஸ் பெட்ரூம் அண்ட் 16க்கு 8 மாஸ்டர் பெட்ரூம், கிச்சன் 16க்கு 8, சம்ப் 7500 லிட்டர், செப்டிக் டேங்க் 7500 லிட்டர், 3 பெட்ரூமும் பிக்கெஸ்ட் பெட்ரூம் அண்ட் மேலே பால்கனி, போர்டிகோ, கிச்சன் எல்லாமே பிக்கெஸ்ட் சைஸில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி கிரீன் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த சைட் ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு சைட், ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள உள்ள ஒரு வீடு. டிவி மாடுலர் யூனிட்டாக இருக்கட்டும், ஃபால் சீலிங் ஒர்க்காக இருக்கட்டும், பால்கனி, ஹால் எல்லாமே உங்களுக்கு ஃபால் சீலிங் கொடுத்து பிரமாதமாக பண்ணப்பட்ட இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒயரிங், ஃபினலக்ஸ் ஒயரிங், சுவிச்சஸ், ஃபைப்ரோஸ் மாடுலர் சுவிச்சஸ். ஃபைப்ரோஸ் வந்து குந்தனோட பிராண்ட். ஸோ எல்லாமே உங்களுக்கு பிராண்டடாக இருக்கும். ஒன்று ஒன்றா நம்ம ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்டெப்த்தாக பார்த்துருவோம். கிச்சன்ல இருந்து 3 பெட்ரூம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வார்ட்ரோப் ஃபெசிலிட்டியோட கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்ல விஷயம். இந்த வீடு ஒரு 100% வாஸ்துப்படி கட்டப்பட்ட வீடு. மாடியில் பால்கனி எல்லாமே செட்டப்ஸ் எல்லாம் ஃபால் சீலிங் ஒர்க்கோட, ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டு பிரமாதமாக பண்ணப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒண்டிப்புதூர் பற்றி நல்லாவே தெரியும். கோயம்புத்தூரில் சிங்கானூருக்கு அடுத்த பஸ் ஸ்டாப். ஸோ சிங்கானூர் தான் திருச்சி மதுரைக்கான மெயின் பஸ் ஸ்டாப் ஹப்பு. ஸோ அங்கேருந்து நமக்கு அடுத்த ஸ்டாப்பே நமக்கு ஒண்டிப்புதூர் தான். ஒரு 4.7 கிலோமீட்டர்லேயும் நமக்கு ஒண்டிப்புதூர் சிங்கானூரோடைய டிஸ்டன்ஸ். ஸோ ஒண்டிப்புதூர் வந்து ஒரு கார்பரேஷன் ஏரியா. ஸோ இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா லொக்கேஷன் அண்ட் ஆல்சோ சாயில், ரெட் சாயில் அண்ட் போர்வெல் ஃபெசிலிட்டியோட எல்லாமே உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட 3 பெட்ரூமும் உங்களுக்கு வார்ட்ரோப் ஃபெசிலிட்டியோட கொடுக்கப்பட்டது எல்லாமே ஒரு அட்வான்டேஜ். நம்ம வரும்போது நமக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒண்டிப்புதூர் லொக்கேஷன்ல இருந்து நமக்கு நியர்பையில் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குது. காரணம் எஸ்எஸ்யூஎம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலாக இருக்கட்டும், விப்ஜிஆர் சிபிசி ஸ்கூலாக இருக்கட்டும், ஜெயேந்திரா சிபிசி ஸ்கூலாக இருக்கட்டும், ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு பிரிட்ஜூட் ஐசிஐசி ஸ்கூல் இருக்குது. இந்த வீட்டுக்கு பில்டிங் அப்ரூவல், பிளான் அப்ரூவல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ வாங்க வீட்டை நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருவோம். ஸோ வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் கொண்ட வீட்டுக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ரு ஆகிருக்கிறோம். இந்த போர்ட்டிகோ ஸ்பேசியஸ் போர்ட்டிகோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோலேயே நமக்கு நார்த் ஈஸ்ட் ஜலமூலையில் போர்வெல் அண்ட் சம்ப் ரெண்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. 7500 லிட்டருக்கு உங்களுக்கு சம்ப் கொடுக்கப்பட்டிருக்கு. செப்டிக் டேங்க் வாய் மூலையில் 7500 லிட்டர் கேப்பபிள். போர்வெல் 120 லிட்டர் கேப்பபிள். ஏன்னா இங்கே 40-50 அடியிலே உங்களுக்கு தண்ணி வந்துடும். ஸோ பாருங்கள், நமக்கு பிர்லா பட்டி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. சிமெண்ட்ஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் தான். பார்க்கிங்க்கு ஹை ரிஜிட் பார்க்கிங் டைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ நம்ம 2 ஸ்டெப் கிரானைட்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஸ்டீல் டோர் மெயின் டோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16க்கு 16 மல்டிமீடியா டிவி யூனிட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபால் சீலிங்ஸில் உங்களுக்கு ஜிப்சம் போர்டில் மேலே உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 ரொம்ப ஸ்பேசியஸான ஹால். மல்டிமீடியா யூனிட்க்கு பேஸ் கேபினெட் அண்ட் ரைட் ரூவர்ஸ், ஃப்ளூட் ரூவர்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு எம்சிபிஸ் எல்லாம் லீக்ராண்ட் பிராண்ட் வந்து ஒரு டாப் லீடிங் பிராண்ட். இன்ஜினியர் எப்பவுமே ஃபோக்கஸ்டாக இருப்பார் குவாலிட்டியில். பிரைஸ் அண்ட் டைமென்ஷன் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பாருங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே உங்களுக்கு கிளாசி எஃபெக்ட்ல 2x4 செராமிக் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. டிவி யூனிட்ஸ் பாருங்க, ரொம்பவே அட்ராக்டிவ் ஒரு டைல் எஃபெக்ட்ல பேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப வீட்டோட ஹால் தான் நமக்கு ஒரு வீட்டோட முகப்பு. ஒயரிங்லாம் ஃபினலக்ஸ் ஒயரிங், இதெல்லாமே நீங்கள் ஜூம் இன் பண்ணி பார்க்கலாம். ஹால் பிரைட்டாக இருக்க காரணம் கலெக்ட் பண்ண டைல்ஸ், பெயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிரைட்டாக எலிமினேட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ காரணம் உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட்டாக இருக்கட்டும், சுவிச்சஸ், ஃபைப்ரோஸ் மாடலர் சுவிச்சஸ். ஃபைப்ரோஸ் வந்து உங்களுக்கு குந்தன் பிராண்ட். குந்தன் வந்து ஒயரிங்க்கு பயனியர் இன் இந்தியா.
டோருக்கு ஸ்டீல் டோர் ரொம்ப சேஃப், டைமண்ட் ஸ்டெபிலிட்டி. அந்த லாக்கிங் சிஸ்டமும் ப்ரொஃபைல் உங்களுக்கு 14 ப்ரொஃபைல் இருக்கும். ரைட் சைடு மட்டுமே 3 லாக்கிங் ப்ரொஃபைல் வரும், மேலே கீழே. ஸோ டாப்பு பாட்டம் ரைட் சைடு எல்லாமே லாக்கிங் இருக்கிறதுல சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹாலில் இருந்து மொத்தம் ஒரு 3 ஆக்சஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஆக்சஸ்குள்ளேயே போவோம். ஃபயர் ஏரியாவில் டெக்கரேட்டிவ் பேக் பேனல்ஸ் லைட் செட்டப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் லைட்டோட ஃப்ளூட் லூவரோட கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த யூட்டிலிட்டி ஏரியா நமக்கு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சஸ்குள்ளே போகிறோம். சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை கிச்சன். இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16க்கு 8. இந்த கிச்சன் மட்டும் இல்லைங்க, மேலே நமக்கு பெட்ரூம்ஸ், கீழே இருக்க குபேரமலை பெட்ரூம் எல்லாமே உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டியோட இருக்குது. கிச்சனில் உங்களுக்கு பேஸ் கேபினெட்டில் வெசல் ட்ராக், ஆயில் புல் அவுட் ட்ரே, பிளேட் ட்ராக் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓவர் ஹெட் கேபினெட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சுவிட்ச் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பக்கமும் இருக்குது, கிழக்கு பக்கமும் உங்களுக்கு 4 பாயிண்ட் இருக்குது. பேக்கில் மேற்கு பக்கமும் ஃப்ரிட்ஜ் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. கிழக்கு பக்கம் பேக் சைடு. ஸோ 7 சுவிட்ச் போர்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்கறது எப்பவுமே நமக்கு நல்லது. ஸோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எல் ஷேப்பில் கிரானைட்ஸ் உங்களுக்கு டேபிள் டாப் கொடுக்கப்பட்டிருக்கு. கிச்சனுக்கு குவார்ட்ஸ் சிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டி ஹையாகவே இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும். உங்களுக்கு கிச்சனில் ஒவ்வொரு கபோர்ட் ஒர்க்ஸும் நமக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டஸ்ட்டு ரொம்ப நமக்கு கிச்சனில் படாது. ஸோ இங்கே ஜன்னலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பக்கம் நல்ல பெரிய ஜன்னல் இருக்கிறதால வீடு ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. கிச்சனுக்கு டைல்ஸும் ஹை ரூஃப் வரைக்கும் டைல் லே பண்ணியிருக்கிறதால ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அழுக்கு ரொம்ப சேராது, ஈஸியாக தொடச்சிடலாம். பெயிண்டிங் செலவும் நமக்கு மிச்சம் தான் அதில். ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஆக்சஸில் ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பார்த்துட்டோம். செகண்ட் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் குபேரமூலைக்குள்ளே போயிருக்கும். இது குபேரமூலை பெட்ரூம். ஸோ இதோட சைஸ் 16க்கு 8. ஸோ இங்கேயும் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. வாஸ்துப்படி ஒவ்வொரு ரூமும் மேற்கு அண்ட் தெற்கு பக்கம் வெயிட் கொடுக்கணும். ஸோ அது கொடுக்கறது எப்பயுமே நல்லது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு, லாக்கிங் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு 3 பெட்ரூம்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலே இருக்கிறது எல்லாமே கிங் சைஸ் பெட்ரூம் 16க்கு 16. ஸோ இங்கே இருக்கிற அட்டாச்டு பாத்குள்ளே வந்திருக்கும். இங்கே ஆன்டிஸ்க்கு டைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. பாத்ரூம் ஃபிட்டிங் சானிடரிஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபிட் பண்ணி தரப்படும். கிளைண்ட் நிறைய ரீச் வந்துட்டு இருக்கிறதால இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் கொடுக்கப்படும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஆக்சஸ்லேருந்து நம்ம ஃபயர் ஏரியாவுக்கு வந்திருக்கும். ஃபயர் ஏரியாலேயே நமக்கு ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இருக்குது. மேலேயே நம்ம ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மாடிக்கு நம்ம போகிறோம். ஸோ இங்கே மாடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு லான்ச் ஹால்ஸ் இருக்குது. மேலேருந்து பார்க்கும்போது அதோட வியூஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். யூபிஎஸ் விண்டோஸ் வெனஸ்டா பிராண்ட் வந்து கனடியன் ப்ரொஃபைல். இதெல்லாம் ஜூம் பண்ணி பாருங்கள், சும்மா குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். எல்லா ஜன்னல்களுமே உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, ரொம்ப நல்ல விஷயம். லான்ச் ஹாலில் மொத்தம் 3 ஆக்சஸ். ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் நம்ம போவோம். சவுத் வெஸ்ட் குபேரமூலை. இது குபேரமூலையுடைய பெட்ரூம் சைஸ் 16க்கு 16. ஸோ ஸ்பேசியஸான ஒரு கிங்ஸ் பெட்ரூம் அண்ட் ஆல்சோ தேர்டும் அதே சைஸ் தான். இப்போ நமக்கு மஸ்கிட்டோ நெட்ஸ் ப்ரொஃபைல் இட்ஸ் கால் 2.5 லேயர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கொசு வலைக்கு நம்ம தனியாக நம்ம இதை ரெடி பண்ண வேண்டாம். யூபிஎஸ் விண்டோஸ்லேயே நமக்கு ஒரு லேயர் வந்துடும். நமக்கு காற்று ஓட்டம் வேணும்னா மஸ்கிட்டோஸ் நம்ம நெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு 16 அடி லென்த் ஃபுல்லாகவே வார்ட்ரோப் ஃபெசிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பெட்ரூமோட மேற்கு சைடு நம்ம வெயிட் கொடுத்துருக்கோம், வாஸ்துப்படி அது கொடுக்கணும். ஸோ தட் மீன்ஸ் லாஃப்ட் ஆர்சிசி லாஃப்ட் கொடுக்கப்படுறதே நமக்கு வாஸ்துப்படி நல்லது. மேற்குக்கும் தெற்குலையும் வெயிட் கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளாக இருக்கட்டும், இந்த ஹாலோட இதை பாருங்கள், வென்டிலேஷன் நல்லா இருக்க காரணம் தெற்கு கிழக்கு 2 பக்கம் ஜன்னல் இருக்கு. இதோட அட்டாச் பாத்குள்ள வந்திருக்கும். இங்கே ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கு. அப்போ ரூஃப் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறதால ஈஸியாக தண்ணி வச்சு ஹோஸ் வச்சு கிளீன் பண்ணிடலாம். பெயிண்டிங் செலவுகள் மிச்சமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டில் டஸ்ட்டு அடைய தான் நமக்கு வீட்டில் நமக்கு டஸ்ட் இல்லைனாலே நமக்கு ரொம்ப நல்ல ப்ரீத்திங் நல்லாவே இருக்கும். ஸோ வென்டிலேஷன் நல்லா இருக்கணும். என்ஜினியர் எப்பவுமே ஃபோக்கஸ்டாக இருக்கிறது வென்டிலேஷன்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ லான்ச் ஹால்லேருந்து செகண்ட் ஆக்சஸ்குள்ளே போயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் பெட்ரூம் 16க்கு 16 கிங்ஸ் பெட்ரூம். ஸோ இதுக்கும் நமக்கு அதே போல தான் மேற்கு சைடு நமக்கு வெயிட் கொடுக்கப்பட்டிருக்க காரணம் ஆர்சிசி லேப் ஃபுல்லாகவே கபோர்ட் டோர்ஸ் கொடுக்கப்பட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளாக இருக்கட்டும், லாக்கிங் சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே
ஒரு நமக்கு வீட்டுக்கு வரும்போது எதுவுமே நம்ம ஒரி பண்ணவே வேண்டாம். மஸ்கிட்டோ நெட்ஸ் அடிக்கப்பட்டிருக்கு, கபோர்ட் டோர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே ஈஸி அண்ட் ஆக்சசபிள். நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுமே பண்ணிக்கிடலாம். இந்த 16x16 கிங் சைஸ் பெட்ரூம் அட்டாச் பாத் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே அட்டாச் பாத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஃபிட்டிங்ஸும் சானிடரி ஃபிட்டிங்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. டபுள் ஷேட் கலரில் மிட் டோன் ஆஃப் டோனில் வேரியேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பார்க்கவே ரொம்ப யூனிக்காக இருக்குது. இங்கேயும் டைல்ஸ் அப் டு த ரூஃப் வரைக்கும் இருக்குது. இங்கேயும் பேஸ் கேபினெட்ஸ், நம்மளுடைய பாத்லேயும் உங்களுக்கு பேஸ் கேபினெட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம ட்ரெஸ் வச்சுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அட்டாச் பாத் 3rd பெட்ரூம்ல இருந்து நம்ம அடுத்து ஒரு ஆக்சஸ்குள்ளே போகிறோம். ஸோ இது பால்கனி, மாடியில் இருக்கிற பால்கனி பார்த்தீங்கன்னா இங்கேயும் டைல்ஸ் லே பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்பாட்லைட் கொடுக்கப்பட்டு எல்லாமே உங்களுக்கு ஒரு யூனிக்காக இருக்கும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக்கை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஈவினிங் டைமில் நமக்கு ரெஸ்டிங் பிளேஸாக வச்சுக்கலாம். உங்களுக்கு ஹேண்ட் ரைல்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டு எஸ்எஸ் ராட்ஸில் கிளாஸ் எஃபெக்ட்ஸ் கொடுக்கப்பட்டு டஃப் அண்ட் கிளாஸஸ், இது எல்லாமே நமக்கு ஒரு ரிச்னஸ் அண்ட் யூனிக்னஸ் கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டுக்கான ஹோம் லோன் ஃபெசிலிட்டியும் நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். லீடிங் 14 பேங்க்ஸ் நம்ம இது பண்ணிக்கலாம். சீக்கிரம் வந்து இந்த வீட்டை பாருங்கள். இந்த ஏரியா பாருங்கள், கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம 3rd பெட்ரூம்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இங்கே இருந்து நம்ம மாடிக்கு நம்ம போக போகிறோம். ஸோ இங்கே ஹேண்ட் ரெயில்ஸ்லாம் எஸ்எஸ் ராட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாடியில் ஹோரேட் டேங்க் ப்ரொவிஷன் உங்களுக்கு கொடுக்கப்படும். வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன், வாஷிங் மிஷின் மேலேயும் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம், கீழே நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிற மாதிரி தான் ஆப்ஷன் வச்சுருக்கு. நிறைய ஆப்ஷன் கொடுக்கறது எப்போவுமே நல்லது. உங்களுக்கு இந்த வீட்டை பார்க்கணுன்ற ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கிரீன் ஹோம்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டை விசிட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ப்ரொசஸ் பண்ணுங்கள். இந்த வீடு ஒரு வடக்க பார்த்த சைட்டில் வடக்க பார்த்த மாதிரி ஒரு வாசல் கொண்ட வீடு. ஸோ எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஸ்பேசியஸாக ப்ராடாக 3 பெட்ரூம், 3 பெட்ரூமில் 2 குபேர மூலையில் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. பார்க்கிங்காக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், எல்லாமே பெஸ்ட்டாக உங்களுக்கு ஸ்பேசியஸாக கொடுக்கப்பட்டிருக்கு. சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நேரில் சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். இதுவரை கிரீன் ஹோம் சேனலை பார்த்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி கிரீன் ஹோம்ஸ்.